Hi friends, welcome to the first ever review of Moto Wisdom. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டு EV மார்க்கெட். EV மார்க்கெட் அப்படின்றது இந்தியாவில் அடுத்து பூம் ஆக போகிற மிகப்பெரிய ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டு. ஸோ இதில் அவங்களோட ஷியர் டாமினன்ஸை காட்டிகிட்டு இருக்கிற ஒரு பிராண்டு தான் டாடா மோட்டர்ஸ். இன்றைக்கி அவங்களோட 4th சக்ஸஸ்ஃபுல்லான EV ப்ராடக்டான டாடா பஞ்ச் EV நம்ம கூட இருக்குது. அவங்களோட டிசைன் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஒரு இன்டர்னல் கம்பஷன் கார் எடுத்து அதை ஸ்லீக்காகவும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ப்ரொப்போஷனாக அப்படியே EVயில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டியாகோ, டிகார் அண்ட் நெக்ஸான் வேரியன்ஸில் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்துருக்கோம். இந்த தடவை ரொம்ப ப்ராமிசிங்காக, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக, செக்மெண்ட் லீடிங் அண்ட் அபோவான ஃபீச்சர்ஸோட வண்டர்ஃபுல்லான ப்ரொப்போஷனாக இந்த பஞ்ச் EV நமக்கு இருக்குது. ஸோ இந்த காரோட டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் அண்ட் டிரைவ் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் இன்டு த வீடியோ. ஸ்பீக்கிங் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ், இந்த காரில் புதுசாக கொண்டு வந்த ஒரு விஷயம் ஆக்டிவ் பிளாட்ஃபார்ம், acti.ev. EVக்குன்னே கொண்டு வந்த டெடிக்கேட்டடான ஆக்டிவ் பிளாட்ஃபார்ம் இவங்களை புதுசாக ஒரு விஷயம் பண்ண வைக்குது. என்ன விஷயம்னா இவங்களோட பேட்டரி பேக் பிளேஸ்மெண்ட். பேட்டரி பேக் வந்து ஃப்ளோருக்கு கீழே இருக்குது, ஸ்லைட்லி beneath the floor. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்களால ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோரிங்கை கொடுக்க முடியுது காருக்குள்ளே ஈவனாகவே. பொதுவாகவே நம்ம நிறைய EV கார்ஸில் பார்த்துருக்கோம், ஃப்ளோர் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஃப்ளாட் ஷேப்பில் இருக்காது. ஸோ இந்த காரில் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, ப்ளஸ் வெயிட் வந்து சாசியோட பாட்டமில் இருக்குது. இதில் டெக்னிக்கலாக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறதுனால இந்த காரோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளஸ் இன்னொன்று, இந்த பேட்டரியே இந்த காரோட டார்ஷனல் ரிஜிடிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரெஸ்டு மெம்பராக ஆக்ட் பண்ணுது சாசி கூட. ஸ்ட்ரெஸ்டு மெம்பராக ஆக்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட பெட்டரான டார்ஷனல் ரிஜிடிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. EV is 30% மோர் டார்ஷனல் ரிஜிட் தேன் தி ஐஸ் வெர்ஷன் அப்படின்றது ஆன் பேப்பர்ஸ். அது டிரைவில் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்றது நம்ம டிரைவ் ரிவ்யூ அப்போ பார்ப்போம். அப்படியே இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்களோட டிஸ்டிங்டிவான ஒரு ஆரோ ஷேப்டு LEDs வந்து இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரூ அவுட் த பானட் லைன்ஸ் க்ளீனாக ஸ்வீப் ஆகிருக்குது. ஸோ இது இவங்களோட ஒரு யூனிக்கான லுக் அப்படின்னே சொல்லலாம். டாடா மோட்டர்ஸ் இதே லுக்கை கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட EVஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிகர் கார்ஸான சஃபாரி அண்ட் ஹேரியரில் கூட இதே மாதிரி ஒரு க்ளீனான ஒரு LED லைன்ஸை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ்டு அண்ட் ஒரு சின்ன ஒரு ஏர் இன்லெட்டு, அதுக்கு கீழே ஒரு பெரிய ஸ்கஃப் பிளேட்டை கொடுத்து ஒரு ப்ராமினென்ட்டான ஃபேஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸை பார்த்தோன்னே நமக்கு ஒரு விஷயம் கம்யூனிகேட் ஆகுது, இந்த கார் வந்து ஒரு ரகடான கார். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குட்டி ரைனோசரஸ் மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹெட்லைட்ஸ் வந்து LEDக்கு கீழே வருது, அதுக்கு கீழே ஒரு ஹை மவுண்டட் ஃபாக் லேம்ப் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்லெட்ஸ் வருது, ஏர் இன்லெட்ஸ் தான். ஏர் அழகாக இந்த பேசேஜுக்குள்ளே ஃப்ளோ ஆகி வெளியே போகிறதுக்காக ஒரு சின்ன ஏரோடைனமிக் கியூவும் இந்த காரில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ப்ளஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கார்ஸில் பார்த்துருக்கோம், வேறு இடத்துல EV கார்ஸில் வந்து சார்ஜிங் போர்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கும். இந்த பஞ்சில் வந்து சார்ஜிங் போர்ட் பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸியாலே வந்துடுது. இது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா உள்ளே நமக்கு எலக்ட்ரானிக்கலி ஓப்பன்டு சார்ஜிங் போர்ட் இது. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு கீழே நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இது வந்து 360 டிகிரிக்கான ஃப்ரண்ட் கேமரா. ஸோ கொடுக்கணுமேனு கொடுக்காம நல்ல ஒர்த்தாக குட் கிளாரிட்டியோட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பெட்டரான, இன்ஃபேக்ட் இந்த செக்மெண்ட்டோட பெஞ்ச் மார்க்கான 360 டிகிரி கேமராவே டாடா பஞ்ச் தான் அப்படின்றத நம்மளால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ரொம்ப நல்ல ரெசல்யூஷனோட அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அப்படியே இந்த காரோட சைட் ப்ரொஃபைலுக்கு வரும், ஒரு ரகடான வீல் ஆர்ச்சஸ் நம்ம பார்க்க முடியுது. இந்த வீல் ஆர்ச்சஸே சஜஸ்ட் பண்ணுது இதுக்கு ஒரு சின்ன SUV கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நம்ம அந்த கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராமினன்ட் லுக்கோட இருக்கிற ஒரு அலாய் வீலை நம்ம பார்க்க முடியுது. இது வந்து 16 inches, டாப் அண்ட் மாடலில் 16 inchஸும், மிட் அண்ட் லோவர் ஸ்பெக் மாடல்ஸில் 15 inchஸும் டாடா மோட்டர்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 4 வீல்ஸுக்குமே டிஸ்க் பிரேக்கோட வருது இந்த கார். ஸோ நிறைய பெரிய கார்ஸ்லேயே இந்த ஒரு ஃபீச்சர் இல்லை, பின்னாடி ட்ரம் தான் கொடுப்பாங்க. பட் இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்காக there are disc brakes in the 4 wheel. ஒரு டாப் ஸ்பெக் வேரியண்ட்னால இது டியூவல் டோன் ஃபினிஷோட வருது, நம்ம பார்க்க முடியுது. அப்படியே பில்லர்லேருந்து ரூஃபு ப்ளஸ் வந்துட்டு இந்த ரியர் வியூ மிரர்ஸ்லாம் வந்துட்டு இந்த டியூவல் டோன் ட்ரீட்மெண்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. நல்ல குட் குவாலிட்டி பெயிண்டாக தெரியுதுங்க.
ப்ளஸ் மோர் ஓவர் மிரர் மவுண்டட் இண்டிகேட்டர்ஸ் வருது. 360 டிகிரி கேமராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் மிரர்ஸும் வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த மிரர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, அது டிரைவ் ரிவ்யூ அப்போ நான் சொல்கிறேன். சைட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஷியஸான, அதாவது இந்த சைஸ் வைஸ் ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆக்டிவ் ஆர்கிடெக்சரோட அட்வான்டேஜ் இந்த சைஸை வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு தகுந்த மாதிரியே பெரிய பெரிய டோர்ஸ், நல்லா 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 90 டிகிரி ஓப்பன் ஆகக்கூடிய கார் ஒன்று டாடா மோட்டார்ஸில் வந்துச்சு. அதுவுமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட் செல்லிங் கார் தான். என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரியர் டோர் ஹேண்டில் வந்து அழகாக அவங்களோட சி பில்லரோட வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டடாக வருது. சடனாக நம்ம டக்குன்னு பார்க்குறப்ப பார்த்தா இது ஒரு 3 டோர் கார் மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது, மினி மாதிரி. பட் ஸ்டில் டோர் வந்து அழகாக நீட்லி நைஸ்லி இன்டகிரேட்டட், ஈஸியாக ஒரு லேட்ச் ஃபீலிங் இருக்குது. நல்ல டாக்டைல் ஃபீட்பேக்கோட ஓப்பன் ஆகுது. டோர்ஸ் நல்ல வெயிட் தெரியுது. ஆஸ் யூஷுவல் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பில்டு குவாலிட்டியை பற்றி சொல்லவே வேணாம். நல்ல வெயிட்டான நல்ல குட் குவாலிட்டி ஷீட் மெட்டலில் பண்ணுறாங்க. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான தட்டோட கொடுக்குது, கான்ஃபிடென்ஸான ஒரு தட்டோட டோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்படியே பார்க்குறோம் இந்த சி பில்லர் அப்படியே வந்து நம்மளோட ரியர் சைட் ஆஃப் த காரோட மர்ஜ் ஆகுது. ஸோ திரும்பி இந்த காரில் ஒரு விஷயத்த டாடா மோட்டார்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க. ஏரோ ஷேப்டு எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த காரை சுற்றி. அகைன் இந்த ரியர் எல்இடியில் கூடவுமே நீங்கள் ஒரு ஏரோ செக்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே நீங்கள் ஒரு ஏரோ ஷேப்டு எலிமெண்ட்ஸை நிறையவே பார்க்க முடியும். இது வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்லீக்னஸை இந்த காருக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஈவன் தோ இந்த கார் பல்காக இருந்தாலும் ஒரு ஸ்லீக்கான காராகவே இந்த பஞ்ச் இவி இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வந்தோம்னா, ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு ரியர் ரெயின் வைப்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து இவி கார்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் டாட்டா பண்ணிட்டு வராங்க. ஸோ என்னென்னா இந்த லோகோ சுற்றி வந்து இவி கார்ஸ் எல்லாம் ஒரு ஒயிட் லேயர் இருக்கும், ஒரு ஒயிட் ஃப்ரேம் இருக்கும். வேற இன்டர்னல் கம்பஷன் கார்ஸ் எல்லாமே ஒரு சில்வர் ஃப்ரேம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நைஸ் லிட்டில் அட்டென்ஷன் டு டீட்டெயிலுங்க. ஆக்சுவலாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். சின்ன லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இந்த காரோட கீழே இந்த ஸ்கப் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கட் லுக் கொடுக்கறதுக்காக ஒரு பிரஷ்டு மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரக்கடாக இருக்குது. ஏஸ்தட்டிக்காக அதோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னே நம்ம சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஒவ்வொரு கார்ஸுக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸை லிங்க் பண்ணி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொபோஷனாக இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பஞ்சை வந்து ரைனோ கூட சிம்பலைஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஈஸ்டர் எக்கை வந்து நம்மளோட ரியர் கிளாஸ் பேனலில் வந்து நம்ம பார்க்க முடியுது. நைஸ் லிட்டில் டச்சஸ் ஆக்சுவலாங்க. நம்ம காரோட இன்டீரியருக்குள்ள வந்துட்டோம். நம்ம பார்க்குற எல்லாமே ரொம்ப அப் மார்க்கெட்டான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. 3 லேயர்ஸ் நம்ம பார்க்க முடியுது அந்த டேஷ்போர்டில். மேலே இருக்க லேயர் வந்துட்டு ஒரு மெட்டீரியல், கீழே இருக்கிற ஒரு பிரஷ்டு மெட்டீரியல், 3வது லேயர் வந்து இவங்களோட ஈவிஸில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய அந்த ட்ரை ஏரோ சிம்பிள். நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு ஏரோ மாதிரி ஒரு சிம்பிள் வந்துட்டு அவங்களோட கார்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே வராங்கன்னு. அந்த ஒரு சிம்பிளை இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்க நல்ல டச்சாக இருக்குது. நல்ல ப்ரீமியம் மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டேஷ் வந்துட்டு ரொம்பவே அப் மார்க்கெட்டாக யூரோப்பியனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் யூரோப்பியன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸ் வந்து யூரோப்பியன் கார்ஸே நம்ம பெஞ்ச் மார்க்காக பேசுகிறோம் குவாலிட்டிக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் கண்டிப்பாக குவாலிட்டியில் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறாங்க அப்படின்றதே சொல்லணும். ஸ்பீக்கிங் அபவுட் த குவாலிட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா 2 வார்மான 10.25 இன்ச் ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுது. ஸோ இந்த காக்பிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிஸ்லலாம் பார்த்துருக்கோம், அந்த வர்ச்சுவல் காக்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதுக்கு சிமிலராகவே இருக்குது. நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து இங்கே நீங்கள் வந்தோடனே ஜேஎல்ஆர் இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ இந்த காக்பிட் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் காரோட ரேஞ்சு, ஸ்பீடோமீட்ரு, என்ன மோடில் இருக்குது, எவ்வளோ, என்ன ட்ரிப் இன்ஃபோ, வெஹிக்கிளோட டயர் இன்ஃபர்மேஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி அனாலிட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஹிஸ்டோகிராமில் எனர்ஜி அனாலிட்டிக்ஸ், எவ்வளோ எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேவ் ஆகிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது.
மீடியாவை நம்ம இங்கேருந்தே சென்டர் கன்சோல்லே நம்ம பார்த்துக்க முடியுது. ப்ளஸ் அடிஷ்னலாக நேவிகேஷன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் காக்பிட்டில் அதிகமாக நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம். ஸோ கூகுள் மேப்ஸோ ஏதாவது ஒன்று, கூகுள் மேப்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மேப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட காக்பிட்டுக்கே வரும். இது வந்து உங்களோட கவனத்தை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர், ரொம்ப அப் மார்க்கெட்டான ஒரு ஃபீச்சர். சப்போஸ் ஃபோனை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் வீலை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இது வந்து டியூவல் லேயர்டு அண்ட் டியூவல் கலர்டு லெதர் ரேப்டு ஸ்டிச்டு ஸ்டீரிங் வீல். இந்த ஸ்டிச்சஸில் ஒரு சின்ன டீட்டெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சியான் ப்ளூ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சியான் ப்ளூ வந்து ஈவியை சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டீரிங்கை நீங்கள் பிடிச்சிருக்கப்பயே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஓட்டிட்டு இருக்கிறது ஒரு ஈவி கார் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசியோட கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ். பட்டன்ஸ் நல்லா டாக்டைலாக ஃபீட்பேக்கோடையும் இருக்குது. டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபேன் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ப்ளோவரோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப டாக்டைலாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கியர் நாப் பார்த்தீங்கன்னா ஜுவல்டு கியர் நாப் அப்படின்னு சொல்கிறாங்க. கியர் செலக்டர்னு சொல்லலாம், நாப்னு சொல்கிறத விடவே. சின்னதாக ஒரு ரெகுலேட்டர் மாதிரி இருக்குது இந்த செட்டப்பு. சென்டரில் வந்து ஒரு எல்சிடி ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் என்ன மோடில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியுது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. அகைன் அண்ட் அகைன் நம்ம திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரியே இது வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த கார் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பவர் அடாப்டர் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் இருக்குது, 5 வோல்ட் 3 ஆம்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சர் இருக்குது. நம்ம இன்டர்னலாவே சார்ஜிங் போர்ட் ஓபன் பண்றதுக்கு எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் பட்டன் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியுது. ப்ளஸ் இந்த டச் ஸ்க்ரீனை பாருங்க, டச் சென்சிட்டிவிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம கார் இன்ஃபோடெயின்மெண்ட்ஸில் பார்க்குற சிஸ்டம்ஸ்லாம் டச் சென்சிட்டிவிட்டி அவ்வளோ ஒன்றும் பெட்டராக இருக்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹர்மனோட டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் நீங்கள் வந்து ஏர் பியூரிஃபிகேஷன், என்ன ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் ஆம்பியன்ட் லைட்டிங் செட் பண்ணிக்கிறது இதுலேயே பண்ண முடியுது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இது இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்னஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது, இந்த கான்ட்ராஸ்ட்டு, ஸோ இந்த டச் சென்சிட்டிவிட்டி எல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆட் ஆகிட்டே தான் வருது. ப்ளஸ் ஆர்கேட் ஈவி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மெனு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா இட் கிவ்ஸ் ஆக்சஸ் டு வெரைட்டி ஆஃப் ஆப்ஸுங்க. இப்போ நம்ம மொபைல் ஆப்ஸ் மாதிரி நம்ம வந்து யூடியூபோ நெட்ஃப்ளிக்ஸோலாம் கூட நம்ம இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே பார்த்துக்கலாம். நிறைய மீடியா வைஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வெல்கமிங்கான ஒரு விஷயம். இன்னொரு வெல்கமிங்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட சீட்ஸ். எந்த காராக இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்க, காரை ஓட்டுறவங்களோ இல்லை பேசஞ்சர்ஸாக இருக்கவங்களோ நல்லா இருக்குப்பா காரு, இது கம்ஃபர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சீட்ஸ் தான். ஸோ இந்த காரில் சீட்ஸுக்கு வந்து நல்லாவே அவங்க அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனிங், ஃபர்மாக இருக்குது, நல்ல சப்போர்ட்ஸ் இருக்குது, கான்டார்ஸ் நல்லா இருக்குது, அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குது. ப்ளஸ் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான மெயினாக இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு தேவைப்படுற வென்டிலேட்டட் சீட்ஸு இந்த காரில் இருக்குது. இந்த போர்ஸை நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே ஏர் வென்டிலேஷன் வரதுக்கான போர்ஸ் தான். கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பேக்லேருந்து நமக்கு சீட்டு வரைக்கும் இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து எக்ஸ்டெண்டடாக இருக்குது. ப்ளஸ் சின்னதாக ஒரு மெட்டல் இன்சர்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே செக்மெண்ட் அஹெடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஈவி கார் அப்படின்றதுனால இந்த சியான் ப்ளூ அந்த கலர்லேயே இந்த சீட்டில் கூட ஸ்டிச்சஸ் வந்திருக்கிறது திரும்பி திரும்பி இவங்களோட குவாலிட்டியும் இவங்களோட யூனிக்னஸையும் நமக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்குது. ப்ளஸ் இன்னொரு இந்தியன் ஃபேன் ஃபேவரட் ஃபீச்சரான சன்ரூஃப் இந்த காரில் இருக்குது. நல்ல எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் சன்ரூஃப், நல்ல ஒரு ஏரியான ஃபீலிங்கை கொடுக்குது. ஆல்ரெடி இந்த கார் வந்துட்டு லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணனால கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஏரியாவும் கம்ஃபர்டபுளாகவும் ஸ்பேசியஸாகவும் இருக்குது அப்படின்றத நமக்கு சப்கான்ஷியஸாக சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆடட் அட்வான்டேஜாக அந்த சன்ரூஃபும் அதே ஸ்டேட்மெண்ட்டை திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த காரோட ரியர் சீட்ஸில் நம்ம இருக்கோம். உள்ளே வந்தோன்னே எனக்கு சடனாக தோன்ற ஒரு ஃபீலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீட்ஸோட குஷனிங் இஸ் just done right friends. ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங்ஸு, இந்த குஷன்ஸு, இந்த பேடிங்ஸு, இந்த அண்டர் தை சப்போர்ட்ஸ் இஸ் அபவ் த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நல்ல பெட்டராக இருக்குது. எனக்கு ஷோல்டர் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்குது, நெக் ரெஸ்ட்டுமே நல்லா அட்ஜஸ்டபுளாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க.
2 அட்ஜஸ்டபிள் நெக் ரெஸ்ட் இருக்குது, சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 2 பேராக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் இருக்க ஆர்ம் ரெஸ்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவ் ஆர்கிடெக்சரில் ஃப்ளோரிங் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. என்னோட நீஸ் அப்பா நான் உட்காரல. ஸோ யூஸ்வலாகவே ஈவிஸில் வந்து பேட்டரி கீழே இருந்துச்சுன்னா நமக்கு நீஸ் அப்பா இப்படி இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த காரில் நான் வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷனில் உட்காந்துருக்கேன். உங்களால் அது கண்டிப்பாக பார்க்க முடியும். எனக்கு வந்துட்டு லெக் ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் ஹெட் ரூமுமே நல்லாவே அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி எப்படி ஸ்பேசியஸாக இருந்துச்சோ பின்னாடி அதே மாதிரி ஸ்பேசியஸாகவும் கம்ஃபர்டபுளாகவும் அடிக்குவேட்டாக இருக்குது இந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ். தெளிவாகவே அவங்களோட கார் ஈவி அப்படின்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் காரை சுற்றி நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த ஈவி பேட்ஜிங்கை பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு கூலாக இருக்கு. இப்போ காரோட ரியரில் இருக்கும் ஹைட்ராலிக்கலி ஆப்ரேட்டட் பூட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெஃப்ட் இருக்கு. இந்த டோர்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்பே அந்த ஹெஃப்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷனலான யூஸபிளான பூட் ஸ்பேஸை நம்ம பார்க்க முடியுது. காரோடையே இருக்க சார்ஜர் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ஜருக்கான ஒரு பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிட் பேக் மாதிரி நீங்கள் இதை கேரி பண்ணிக்கலாம் உங்கள் கூடயே. ப்ளஸ் ஒரு சின்ன அட்டென்ஷன் டு டீட்டெயில் கூட இந்த இடத்துல இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாவது கேரி பண்ணணும்னா இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாகவே ரொம்ப யூஸபிளான ஸ்பேஸு. இருக்கிற ஸ்பேஸை நல்லா அவங்களோட பாசிட்டிவ்ஸுக்கு அட்வான்டேஜஸாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இன்க்ளூடிங் த பூட் அண்ட் கேபின் எல்லாமே பார்த்தா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்க ஸ்பேஸை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவி ஆர்கிடெக்சர் மூலமாக. ஸோ இந்த பில்டு குவாலிட்டிக்கும் இந்த ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனுக்கும் குடூஸ் டு டாடா மோட்டர்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஸோ இப்போ பஞ்ச் ஈவியோட டிரைவ் இம்ப்ரெஷன் பார்க்குறோம். நம்ம காரை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு பைபாஸ் செக்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கோம். இந்த லிட்டில் எஸ்யூவியோட பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த கார் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி பிரிஸ்கி. ஓட்டுறப்ப நமக்கு இன்ஸ்டன்டேனியஸாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ். எலக்ட்ரிக் மோட்டர்ன்றனால ஒரு சின்ன லேக் கூட இல்லை. 122 PS ஆஃப் பவரை இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு டேப்பில் வந்து நமக்கு இந்த கார் டெலிவர் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பஞ்ச் ஐஸ் வெர்ஷனோட இந்த கார் ரொம்பவே பஞ்சி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம் என்னன்னா எந்த ஒரு லேகுமே பவர் டெலிவரியில் நமக்கு தெரியலை. ரொம்ப ஸ்மூத்தாக ப்ராக்ரெசிவாக கிளியராக இந்த கார் புல் பண்ணுது. பவர் இருக்குது, ஆனால் வந்து ஜிட்டரியாக நம்மளை வந்துட்டு ஒரு பயமுறுத்துற மாதிரியோ இல்லை சடனாக வந்துட்டு ஒரு ஜர்க்கியாவோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த பவர் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லீனியராகவும் ப்ராக்ரெசிவாகவும் அப்படியே அந்த பஞ்சி வே வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இது வந்துட்டு ரொம்பவுமே வெல்கமிங்கான ஒரு இடம், ரொம்பவுமே வெல்கமிங்கான ஒரு ஃபீச்சரு. ப்ளஸ் நியூ டிரைவர்ஸ் இந்த காருக்கு வராங்க, புதுசாக கற்றுக்கிட்டவங்க ஈவி கார் அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கூடவுமே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்குன்றத கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்னொரு எவிடென்ட்டான விஷயம் டிரைவிங்கில் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த சஸ்பென்ஷனோட டேம்பிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ஜஸ்ட் த ரைட் அமௌண்ட் ஆஃப் டேம்பிங் கொடுத்துருக்காங்க. ஓட்டுறப்ப நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டேம்பிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கிங் அபவுட் டிரைவ், 3 விதமான டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோட், சிட்டி மோட் அண்ட் எக்கோ மோட். ஸ்போர்ட் மோட் வந்து ரொம்பவுமே இன்ஸ்டன்டேனியஸான டார்க் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி நம்மளுக்கு நோட்டிசபிளாக தெரியுது. சிட்டி மோடுன்றது ப்ரைமரியாக நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் எவ்ரிடே ஆம்பிள் அரவுண்ட் பண்ணுறதுக்கு ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க்கும் தேவையான அளவு பவர் கன்சம்ஷனும் இருக்கக்கூடிய ஒரு மோடாக சிட்டி மோட் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா 90% ஆஃப் தி பஞ்ச் ஈவி யூசர்ஸ் சிட்டி மோடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்கோ மோட் அப்படின்றது என்னன்னா நம்மளோட கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம எப்போ வந்துட்டு பவர் கம்மியாகுதோ அப்போ பவர் சேவிங் மோட் போகிறோமோ அதுக்கு சிமிலரான ஒரு மோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்கோ மோட்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஒரு டல்னஸ் கொடுத்துருக்காங்க டு சேவ் த பவர் கன்சம்ஷன், அவ்வளோதான். அந்த மோடோட நீடை வந்து கண்டிப்பாக அந்த எக்கோ மோட் வந்து சர்வ் பண்ணுது அப்படின்றதே சொல்லலாம். ப்ளஸ் ரீஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி கார்னாலே எந்த ஒரு ஈவி வெஹிக்கிள்னாலும் ரீஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கார்லேயும் வந்து 4 லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டபிள் ரீஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கவே வந்து மல்டிப்ளை ஆகுது, சேவ் ஆகுது, கன்சர்வும் பண்ணுறோம், அதே சமயம் கன்சியூமும் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் தான் ரீஜென்ரேஷனு. இதை நம்ம வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலமாக இந்த 4 லெவல்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸ்பீக்கிங் ஆஃப் பேடல் ஷிஃப்டர்ஸ், இந்த ஸ்டீரிங்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நல்ல கனெக்டடாக இருக்குது ஆக்சுவலாக காரு. நமக்கு ஓட்ட அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆக இந்த ஸ்டீரிங்கோட வெயிட்னஸ் வந்து கிராஜுவலாக ப்ரொக்ரெசிவாக வெயிட் ஆட் ஆகிட்டே போகுதுன்னே சொல்லலாம்.
ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்கான ஒரு செட்டப்பாக தான் இருக்குது. ஸ்பீக்கிங் அபவுட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் த கார், ஆல்மோஸ்ட் ஒரு எஸ்யூவி லைக் கிரவுண்ட் கிளியரன்ஸே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு செக்மெண்ட்ல இருக்க நிறைய காம்பேக்ட் எஸ்யூவிஸ்க்கு ஈக்குவலண்டா இல்லைன்னா அபோவான கிரவுண்ட் கிளியரன்ஸே கண்டிப்பா இந்த கார் கொடுக்குதுன்றத நம்ம சொல்லணும். ஸோ ஆஃப் ரோட் டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணி பார்த்தோம். சிமிலர்லி இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எக்ஸல் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ரைட் ரொம்ப சட்டிலா இருக்கு, ரொம்ப வந்துட்டு வெல் மேனர்டா இருக்குது. ஒரு மெச்சூர்டான ரைட் குவாலிட்டியை வந்து நம்ம இந்த கார்ல பார்க்க முடியுது. ஸோ எந்த ஒரு டிரைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த இவி வந்து என்ஷூர் பண்ணிக்கிறது என்னன்னா நம்மளோட சேஃப்டினஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ஜாய் பண்ற கோஷன்ட்டுமே கண்டிப்பா இந்த கார் வந்து என்ஷூர் பண்ணிக்குது அப்படின்றதே நம்ம சொல்லலாம். பிளைண்ட் ஸ்பாட் கேமரா ஆன் ஆகிறது நம்மளால பார்க்க முடியுது. எப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டாலும் பிளைண்ட் ஸ்பாட் கேமரா வந்து ஆக்ஷனுக்குள்ள வந்துடுது. டைட்டான டேர்ன்ஸ்ல இந்த கார் ரொம்ப வெல் மேனர்டா பிஹேவ் பண்ணுது. ரொம்ப ஈஸியா இருக்கு. காரோட ஃபுட் பிரிண்ட் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கிறனால, ஹைட் அதிகமா இருக்கிறனால டிரைவருக்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்குது. ஓவரால் விசிபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் சீட்டட் ஹையா இருக்கேன், எனக்கு வந்து பானட் விசிபிளா இருக்குது. ஒரு கமாண்டிங்கான டிரைவ் பொசிஷன்ல தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஓட்டுற ஃபீலிங்கே ஆல்மோஸ்ட் கொடுக்குது. இன்னொரு முக்கியமான கீ டேக்அவே இந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு என்ன அப்படின்னா இந்த காரோட கேபின் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். ரொம்ப கண்டெய்ன்டா இருக்குது. இந்த கேபின் வந்து வெல் இன்சுலேட்டடா இருக்குது. எனக்கு எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் எதுவும் பெருசா உள்ள பெனிட்ரேட் பண்றது இல்லை. சின்னதா ஒரு டயர் நாய்ஸ் மட்டும் கேட்குது. பட் அது வந்து எவிடென்ட்டா எல்லா கார்ஸ்லயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். அதர் தேன் தட் எந்த ஒரு ஜர்க்கும் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாம ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டா இந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஸ்டீரிங் வந்து சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதுக்கு ரொம்ப லைட்டா இருக்குது. ஒரு சின்ன ஹெஃப்ட் இருக்குது, ஆனா அந்த ஹெஃப்ட் தான் அந்த ஸ்டீரிங்கோட இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையா இருந்தாலுமே, ஒரு டால்பாய் டிசைன்ல இருந்தாலுமே இந்த கார்ல வந்துட்டு பாடி ரோல்ன்றது சுத்தமாவே தெரியல. நம்ம நல்லாவே கார்னர்ஸை வந்து அஷ்யூர்டா கார்னர்ஸை வந்து டேக்கிள் பண்ண முடியுது. ஸ்பீட்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுது கார்னர்ஸ்ல. அப்படியே பாடி ரோல் வந்து நிறையவே மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வெல் கண்டெய்ன்டு கேபின் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ பஞ்ச் இவியோட டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ, எக்ஸ்டீரியர் ரிவ்யூ எல்லாமே பார்த்தோம். என்னோட ஃபீலிங் என்னன்னா இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் இந்த கார் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப அப் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. இந்த செக்மெண்ட்டில் யாருமே இல்லாத அளவுக்கு இவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை கண்டிப்பாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்றது ரொம்பவே கிளியராக தெரியுது. ஹை சீட்டடாக இருக்கிறதுனால, சின்ன ஃபுட் பிரிண்ட்னால சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றதே சொல்லலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டிரைவிங் வெட்டரன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த காரை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கார் 15 lakhs கீழே கண்டிப்பாக ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். சூப்பர்ப்லி பிரைஸ்டு அண்ட் சுப்பீரியர்லி எக்விப்டு இந்த பஞ்ச் வந்து கண்டிப்பா பஞ்சஸ் வே அபவ் இட்ஸ் டார்கெட் அப்படின்றத கண்டிப்பா நம்ம சொல்லிக்க முடியும். That's all for today's video. Thank you so much for watching patiently. I hope உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோல கொடுத்துருப்போம்னு நினைக்கிறோம். அடுத்த ஃபியூச்சரா சில இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட உங்களை சீக்கிரமா வந்து பார்க்குறோம். Until then, drive safe and drive responsibly. Thank you friends.